வெல்கம் டு திஸ் வீடியோ. வீடியோவில் நம்ம ஃபேமிலி ட்ரிப் போகிறோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பூவரில் போட்டிங் போகிறோம். தக்கலையில் என்னோட கசின் வரும். அவனே இந்த வீடியோவில் காமிப்பேன். ஓகே, போகிறப்ப கண்டினியூ பண்ணலாம். பாய். எங்கள் வீட்டிலேருந்து 57 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல். இப்போ நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் 5 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவோம். இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. இதான் என்ட்ரன்ஸ். வந்துட்டோம். பூவார் வந்துட்டோம். எஸ், பூவார் வந்துட்டோம். டைரக்டாக வந்துட்டோம். இதான் என்னோட கசின், மை ஃபேவரட் கசின். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி. சில போட்டில் 5 மெம்பர்ஸ் ஏறலாம், சில போட்டில் 7 மெம்பர்ஸ். இப்போ நாங்கள் சூஸ் பண்ண போட் வந்து 7 மெம்பர்ஸ். பட் ஸ்டில் நாங்கள் 9 மெம்பர்ஸ் இருக்கிறோம். ஸோ நாங்கள் 2 போட்டில் ஸ்ப்ளிட் ஆகிக்க போகிறோம், 5 மெம்பர்ஸாக. நானும் எங்கள் அக்காவும் இந்த போட்டில் ஏற போகிறோம். என் கசின் வந்து வேறு போட். சத்தியந்தா என்னது? லைஃப் ஜாக்கெட். இப்போ நம்ம போட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செகண்ட் போட்டுக்கு பாய் சொல்லிடலாமா? பாய். இப்போ நம்ம போர்டில் யாரெல்லாம் இருக்காங்க பார்க்கலாம். அக்கா, my lucky. This is my sister. This is my father. This is me. இப்போது நம்மளோட செகண்ட் போட் வருது. எல்லாருக்கும் ஹாய் சொல்லலாம். இங்கே யாரெல்லாம் இருக்காங்க? அத்தை இருக்காங்க. அதுக்கு பாக்கி எங்கள் அத்தையோட நெய்பர், அவங்களோட பொண்ணு சிவானி இருக்காங்க. சித்தி மக்களோட கசின் சிவக்கு இருக்கான். இப்போ நாங்கள் புதையல் வீட்டுக்கு போகிறோம். நாங்கள் தான் டிவி, எங்களுக்கு தான் அந்த புதையல். நாங்கள் தான் டிவி, எங்களுக்கு தான் அந்த புதையல். மொத்தம் 9 பேர்னால 2 போட்டில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கோமா. ஸோ ஷிவானி அண்ட் ஸ்ரீனேஷ் ஒரு டீம், நானும் சத்திக்கும் இன்னொரு டீம். நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது அந்த வழியாக தான் நாங்கள் போக போகிறோம். டீம் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. நாங்களும் சீக்கிரமாக அவங்கள ஓவர்டேக் பண்ணிவிடுவோம். இந்த போட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. இதில் வந்து 2 பர்சனுக்கு 1 ஹவருக்கு 2500, 1.5 ஹவர்ஸ்க்கு 3500, அடிஷ்னல் பர்சனுக்கு 500 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நம்ம பார்கின் பண்ணால் கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் டோட்டலி 9 மெம்பர்ஸ் சொன்னிருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து 2 போட் தேவைப்பட்டுச்சு. ஸோ நாங்கள் வந்து ஒரு போட்டுக்கு ரெண்டுக்கு கேட்கும்போது 3000 ருபீஸ் சொன்னாங்க. ஒரு ஹோல் போட் ரெண்டுக்கு மட்டும் ஒரு போட்டுக்கு 3000 சொன்னாங்க. நாங்கள் 7 சீட் போட்டு 2 ரெண்டுக்கு எடுத்தோம். அது பார்கின் பண்ணி எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். போட்டிங் டைமிங் கூட லாஸ்ட்டாக நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சப்ஸ்கிரைபர்ஸ் பேர்லாம் சொல்லலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் பேர் வரணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. பாம்பா? பாம்பு எங்கே இருக்கு? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போட் ரெஸ்டாரண்ட் வச்சு தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட் ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணிவிடுவோம். நம்ம இப்போ ரெஸ்டாரண்ட் பக்கத்தில் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட், அது பக்கத்துலேயே பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. நம்ம இப்போது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நம்ம வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற வெயிட்டர் வராங்க. நம்ம அவங்கக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க. இப்போது மெனு கார்டு அவங்கக்கிட்டேருந்து பார்க்கலாம். இந்த மெனு கார்டில் மோஸ்ட்லி ஜூஸஸ், ஐஸ்கிரீம்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் சீ ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் பர்கர்ஸும் இருக்குது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. சாண்ட்விச்சஸ், ஆனியன் பக்கோடாஸ்லாம் இருக்குது. நாங்கள் ஆனியன் பக்கோடா, 3 சாக்லேட் மில்க் ஷேக்ஸ், 2 ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக், அப்புறம் 1 காஃபி, 1 டீ, அப்புறம் 2 கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் ரேட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குங்க.
ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஷோர் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஷன். இந்த சீஷோர் தான் ஓஷனையும் இந்த காயலையும் பிரிக்கக்கூடிய ஒரு இது. அந்த பீச் பேர் தான் கோல்டன் பீச். நம்ம அங்கே தான் லாஸ்ட்டாக போவோம். இப்போ நம்ம மற்ற பிளேசஸ்லாம் பார்த்துட்டு வரலாம். அங்கே பாருங்க காய்ஸ், அதை பார்க்கவே சூப்பராக இருக்குது. அந்த பக்கம் கடல், அப்புறம் நடுவில் சீஷோர், அப்புறம் இந்த பக்கம் பேக் வாட்டர். சூப்பரான சீனரி. பட் நம்ம இந்த ஸ்பாட்டில் லேண்ட் ஆக முடியாது, பிகாஸ் இங்கே அலௌட் இல்லை, அங்கே ரிஸ்கியான பிளேஸ். ஸோ நம்ம இன்னொரு பிளேஸில் நம்மளை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அங்கே இருந்தால் நம்ம சீயை பார்க்க முடியும். வா, இங்கே சூப்பராக இருக்குது காய்ஸ். அங்கே வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகிறது சூப்பராக தெரியுது. நல்ல ஒரு வியூ. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும் காய்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். சூப்பராக இருக்குது. அந்த வாட்டர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகுது அந்த ஸ்பாட்டில், பாருங்களேன். கைஸ், இதுதான் எலிஃபெண்ட் ராக். இந்த ராக் எலிஃபெண்ட் ஷேப்பில் இருக்கிறனால இதோட பேர் எலிஃபெண்ட் ராக் வச்சுருக்காங்க. இதுதான் ஹோலி கிராஸ் மேரி ஸ்டாச்சு. மேரியோட கையில் நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் பார்க்கலாம் கிராஸ் முன்னாடி. அங்கே தூரமாக ஒரு பிரிட்ஜ் தெரியுதுல்ல காய்ஸ், அது வரைக்கும் தான் நம்மளுக்கு போட்டிங் அலௌட். அதுக்கப்புறமா அலௌட் இல்லை. அதுக்கு அந்த பக்கம் தமிழ்நாடு, கொல்லங்கோடு. காய்ஸ், இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கிறது தான் போட் ஹவுஸ். இங்கே நிறைய போட் ஹவுஸஸ் இருக்குது. இதோட ரெண்ட் பார்த்திங்கன்னா 10,000 per day. இன்றைக்கி மார்னிங்லேருந்து நெக்ஸ்ட் மார்னிங் வரைக்கும் ஸ்டே பண்ணிக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது காய்ஸ். ஃபுல் ஆஃப் கிளாஸ் டோர்ஸ். இதில் வந்து நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீயாக தராங்க. லன்ச் அண்ட் டின்னர் நம்ம தான் வாங்கிக்கணும். பட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஃப்ரீ. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற அந்த ஏரியா இருக்குல்ல, கொஞ்சம் பீப்புள் இருக்காங்களே, அதுதான் போட் வந்து போய் நிற்கிற இடம். ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் போட் வந்து அங்கே தான் போய் நிற்கும். அங்கேருந்து நீங்கள் ரெசார்ட்குள்ளே போய்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ரெசார்ட் காய்ஸ். குட்டியாக வீடு வீடாக தெரியுதில்ல, அது எல்லாமே ரெசார்ட்ஸ். அங்கேயும் ஸ்டே பண்ணிக்கலாம் காய்ஸ். இப்போ நம்ம ரிட்டன் போயிட்டுருக்கோம். கொஞ்சம் பிளேசஸ் பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமல் தெரியும், அதுதான் கோல்டன் பீச். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கோல்டன் பீச் போகிறோம். வாங்க கைஸ், நம்ம சாப்பிட போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே வேறு கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பஞ்சாபி தபா, பூவார் வெஜ் ஃப்ளோட்டிங்னு போட்டிருக்காங்க. அது பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். சத்தியந்தா. இப்போ நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் தான் பார்க்க போகிறோம். நல்லா இருக்குது, ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய டேபிள்ஸ் இருக்குது. ஒரு 5-6 டேபிள்ஸ் இருக்குது. சூப்பரான ப்ளேஸ். இங்கேருந்து சாப்பிட்டு சீனரி பார்க்கலாம். பட் ஃபுட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நண்டு இங்கே ஒருத்தங்க கிராப் கொண்டு வந்தாங்க காய்ஸ். அது பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. அடிச்சதுன்னா ஹாஸ்பிட்டல் தான். ஹேண்ட் வாஷிங் இருக்குது. ஓ இல்லையா, சரி ஓகே, நம்ம டிஷ்யூ பேப்பர் சார்ஜஸ் பண்ணிக்கலாம். பேர் கேமராவா. இப்போ நம்ம கோல்டன் பீச் போகிறோம். ஷூ போட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணிடுங்க காய்ஸ், ஏன்னா நம்ம தண்ணியில் இறங்கி தான் நம்ம பீச்சுக்குள்ளே போகிறோம். ஆனால் காய்ஸ், நீங்கள் செப்பலை வந்து அப்படியே போட்டில் போட்டு போயிடாதீங்க, எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அந்த சீஷோர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது. போட் ரொம்ப பக்கத்தில் போன அப்புறமா நம்ம இறங்கிக்கலாம். போட் பக்கத்தில் போயிடுச்சு, இப்போ நம்ம இறங்கலாம். இறங்கிட்டோம். இதுதான் கோல்டன் பீச். செம வெயிலாக இருக்குது. செகண்ட் போட் வந்துருச்சு. இங்கே நம்ம நார்மல் பீச் மாதிரி தான் எல்லாமே, பட் எக்ஸ்ட்ராவாக இங்கே கேமல் இருக்குது. கேமல் ரைட் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம கேமல் தான் பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம கேமல் மேலே தான் போயிட்டுருக்கோம். இந்த கேமலோட ரேட் பார்த்திங்கன்னா ஒரு கேமலுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 2 பேர் போனாலும் 4 பேர் போனாலும் ஒரு கேமலுக்கு 400 வாங்குறாங்க. நாங்கள் 4 பேர் ஒரே கேமல் மேலே ஏறினோம். பாவம் அந்த கேமல் மேலே இருந்தால் அந்த சீ சூப்பராக தெரியுது. பட் ஸ்டில் எங்களால் அந்த சீயை என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் இந்த கேமல் மேலே எங்களுக்கு போகிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பிகாஸ் அதை ஆடி நாங்கள் கீழே விழுந்துருமோன்னு ரொம்ப பயந்துட்டோம். இப்போ நம்ம ஷூஸ் ரிமூவ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம அகெயின் தண்ணிக்குள்ளே இறங்கி தான் போட்குள்ளே ஏற போகிறோம். நம்ம பக்கம் அப்படி தெரிஞ்சு ஏ டீம் வந்து இவன் தான் ஏ டீம்ல இருக்கிறவன் பி டீம்ல ஜாடிட்டோம். அதான் இப்போ ஒரு போட் வந்துட்டு இருக்குல்ல, இந்த போட் வந்து அந்த ரெசார்ட்ல இருக்கிற போட். அந்த ரெசார்ட்ல இருக்க பீப்புள் வந்து அரேஞ்ச் பண்ணி விடுற போட் தான் இது. ஸோ இது மொத்த பீப்புளும் இதில் இருப்பாங்க. பட் எனக்கு அந்த போட்டை விட நான் வர போட் தான் முடிஞ்சிருக்கு. பிகாஸ் இதில் ஓப்பனாக இருக்குது, தண்ணியில் கை வைக்கலாம், ஜாலியாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக. செம வெயில், ஆனால் காற்று மட்டும் சும்மா ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. எவ்வளோ சூப்பரான சீனரி, செம்மையாக இருக்குது. இதுவும் ஒரு ரெசார்ட் தான். இது இன்னொரு ரெசார்ட். பத்மா ஐலாண்ட் தான். அங்கே பாருங்க, அங்கே ஒரு படகு இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷர்மேன்ஸ்லாம் அதான் யூஸ் பண்ணுவாங்க ஃபிஷிங் பண்ணுறதுக்கு. எனக்கு ஒரு வாட்டியாச்சும் இதில் போகணுன்னு ஆசை. இதான் கைஸ் சோலார் போட். இங்கே போட்டிங் டைம் பார்த்திங்கன்னா நீங்கள் 7:30 to 8 ஸ்டார்ட் ஆகுது. தென் 5:30 க்ளோஸ் ஆகுது. 5:30க்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா பார்க்கலாம். 6:30 கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். இப்போ கைஸ் எங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்க்கு போட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறேன். நாங்கள் 2 போட்டு எடுத்துருந்தோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ 2 போட்டுமே ரெண்ட்டுக்கு ரெண்டுமே சேர்த்தே 3000 தான் வாங்கினாங்க. ஸ்டார்டிங்கில் ரெண்ட் ரொம்ப அதிகமாக தான் கேட்டிருந்தாங்க. ஒரு போட்டுக்கே 3000 கேட்டிருந்தாங்க. ஸோ 2 போட்டுக்கு 6000 ஆச்சு. ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தனால நாங்கள் பார்கெயின் பண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணோம். ஒரு 2 போட் சேர்த்து 3000க்கு ரெண்ட்டுக்கு எடுத்தோம். இப்போ நம்ம இறங்க போகிறோம். லைஃப் ஜாக்கெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி நம்மளோட பிளேஸில் வச்சுட்டு நம்ம இறங்கிடலாம். இப்போ தான் அவங்க ஏ போட்லேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. இப்போவும் பி போட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. அட்லாஸ்ட் பி போட் வின் பண்ணிட்டோம். இங்கே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது காய்ஸ். இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் எல்லோரும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். Bye guys. மறக்காமல் subscribe to Fun Tube.